அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 17, அதிகாரம் 2, தலைப்பு வான் திறப்பு. திருக்குறள் பார்க்கலாமா? நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். இன்னொரு முறை. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது நமக்கு கடல் இருக்கு இல்லையா, பெரிய கடல். அந்த நெடுங்கடல் பெரிய கடலில் அந்த நீர் மேகமாகி போய் தான் நமக்கு என்ன செய்கிறது, மழை வருது. ஆனால் அந்த கடலில் உள்ள நீரை மேகம் அதாவது உறிஞ்சி எடுக்கவில்லை என்றால் அந்த கடல் என்ன ஆகுமா, வற்றி போகி விடுமா. அதுதான் இந்த குறள் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். அது யாருக்குமே பயன் இல்லாமல் என்ன செய்யுமா, போகுமா. அப்போ கடல் நீரை நம்ம என்ன செய்கிறது, வெயில் காலத்தில் என்ன செய்கிறது, மேகமாக ஆவியாக போகிறது. போய் அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறது, நமக்கு மழை பெய்கின்றது. வேற ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்லலாம். எப்படின்னா, ஒருத்தர் இப்போ நல்லா படிக்கிறாங்க. நல்லா படித்த பிறகு அவங்க அந்த படிப்புக்கு சம்மந்தமான ஒரு வேலை பார்க்கலன்னா, அந்த சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது இல்லையா. அப்போ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை செய்தால் என்ன செய்கிறது, அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பும் இருக்கும். அதே மாதிரி அவங்கள என்ன செய்யலாம், வளர்ச்சி அடையலாம். அது மாதிரி தான் அந்த நெடுங்கடல், அந்த தண்ணீர், அதனுடைய வேலை என்னது, மேகமாக போகணும். அது அப்படி போகலைன்னா அப்போ அந்த குளம் என்ன செய்யும், அந்த கடல் என்ன ஆகும், வற்றி தானே போகும். அதுதான் நமக்கு என்ன செய்கிறாரு, வள்ளுவர் அழகாக குறள் சொல்லியிருக்கிறாரு. நெடுங்கடல் பெரிய கடல், அது இப்போ நமக்கு அந்த மேகம் போகலைன்னு வைங்களா, ஆவியாகி போகலை. அப்படி போகாமல் இருக்கும்போது அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா உப்பாக மாறிவிடும். நம்ம இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் உப்பு எடுக்கிறோம் இல்லையா, அந்த கடல் நீரை என்ன செய்கிறாங்க, அழகாக பாத்தி கட்டி அதில் என்ன செய்கிறாங்க, கடல் நீரை உப்பாக மாற்றுறாங்க வெயில் காலத்தில். அது மாதிரி என்ன செய்யும், அந்த கடல் நீர் ஆவியாக போகவில்லை என்றால் நாளடைவில் அந்த கடல் என்ன செய்யும், வளம் வற்றிவிடும். அதுக்கப்புறம் உலகத்தில் உயிர்கள் வாழ முடியுமா, எதுவுமே வாழ முடியாது. அப்போ கடலும் என்ன செய்கிறது, நமக்கு மழையாக தருவது கடல் தான். கடல் என்ன செய்கிறது, ஆவியாக போய் அதுக்கப்புறம் மேலே போய் என்ன செய்கிறது, நமக்கு மழையாக பெய்கின்றது. மழை பெய்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம், வேளாண்மை செய்கிறோம். நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் தண்ணி எடுக்கிறோம், செடி கொடிக்கெல்லாம் தண்ணி விடுறோம். அப்புறம் நம்ம தாகத்தையும் அது என்ன செய்கிறது, நீர், மழை, தாகம் தீர்த்து கொள்கிறது. அப்போ நமக்கு மழை மிக இன்றியமையாதது இந்த உலகத்துக்கு. அதே மாதிரி மழை பெய்த பிறகு என்ன செய்கிறது, அது கடலில் தான் போய் கலக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன செய்கிறது, அந்த கடலின் மட்டம் குறையாது, கொஞ்சம்